இருக்கிறாரா? அது மட்டும் தான் முக்கியம். கடைசியா என்ன நடக்குதுன்னா, பார்வோன் வந்து முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பு கிட்ட குடுக்குறாரு. 11 சகோதரர்கள் எப்படி குழிக்குள்ள போட்டாங்களோ, அவங்க வந்து வணங்குறாங்க. முகங்குப்புற விழுந்து வணங்குறாங்க. அவர் வந்து அந்த டைம்ல யோசேப்பு அவங்கள பழி வாங்கியிருக்கலாம்ல. ஆனா யோசேப்பு பழி வாங்காம, அவரு அழுது அவங்களையும் வந்து காப்பாத்துறாரு. அவங்க பிள்ளைங்களையும் காப்பாத்துறாரு. தேவன் வருத்தம் யாவற்றையும் மறக்கும்படி செய்து, கர்த்தர் வந்து யோசேப்புக்கு பிள்ளைகளை குடுக்குறாரு. தேவன் வந்து இப்ப போத்திபார் வந்து எங்க வந்து அரிசி வாங்க வேண்டியதா இருக்கும்? யோசேப்பு கிட்ட தான். ஊரெல்லாம் பஞ்சம். அப்போ போத்திபார் வந்து பழி போட்டவங்கலாம் யோசேப்பு கிட்ட தான் வந்து அரிசி வாங்கிட்டு போயிருக்கணும். ஏன்னா, சகோதரர்களே வந்து அங்க தான் வாங்குறாங்க. அப்ப யோசேப்பு மூஞ்ச பார்த்துட்டு என்ன நெனச்சிருப்பாரு? ஒண்ணுமே